அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து இருப்பது தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசியல் மாற்றம் குறித்து எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அரசியல் பேரங்கள் நடக்கின்றன என்று குற்றச்சாட்டு தற்பொழுது தீவிரமடைந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குதிரை வேகத்தில் நடைபெறும் குதிரை பேரம் தற்பொழுது தமிழக அரசியலின் மைய காட்சியாக மாறியுள்ளது எனவும் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பெரும்பான்மை பலம் இல்லாத சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கோரப்பட்டதாகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சாதகமான நிலையை உருவாக்க அதிமுகவின் ஒரு அணியுடன் அரசியல் பேரம் பேசப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு அமமுக உறுப்பினரையும் இணைத்துக் கொள்ள முயற்சிகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களை பதவி விலக செய்து தலைமை செயலகத்திலேயே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து இருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான செயல் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கண்றாவி காட்சிகளை பார்க்கத்தானா மக்கள் வாக்களித்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், தங்களை தூய சக்தி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டவர்கள் இன்று துயர சக்தி என மக்கள் முன் அம்பலமாகி உள்ளனர் எனவும் கடுமையாக தாக்கியுள்ளார். அதேபோல் என்டிஏ ஆதரவை நாடக்கூடாது என்று கடிதம் வழங்கிய காங்கிரஸ் தற்பொழுது நடைபெறும் அரசியல் மாற்றங்களை அமைதியாக ரசித்து வருவதாகவும் அவர்களின் போலி பாஜக எதிர்ப்பு இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது என்றும் ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தமிழக அரசியலில் பரபரப்பாக நடந்து வரும் அடுத்தடுத்த மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.